6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வேதியியல் பாடவரிசையில் அணு அமைப்பு. நம்மைச் சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அனைத்தும் தனிமங்களால் ஆனவை. இத்தனிமங்கள் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனவை. மூலக்கூறுகள் என்பவை ஒரே தனிமத்தினுடைய அணுக்களாகவோ அல்லது பல்வேறு தனிமத்தின் அணுக்களாகவோ இருக்கலாம். ஒரே தனிமத்தாலான மூலக்கூறுகளை தனிம மூலக்கூறுகள் என்றும், வெவ்வேறு தனிமத்தாலான மூலக்கூறுகளை சேர்ம மூலக்கூறுகள் என்றும் அழைக்கிறோம். அணுக்கள் என்பவை நுண்ணோக்கியால் கூட காண முடியாத மிகச்சிறிய துகள். ஒரு அணுவானது மனித முடியின் தடிமனை காட்டிலும் 1000 மடங்கு சிறியது. இது கோள வடிவாக கருதப்படுவதால் அதன் சராசரி விட்டம் 1×10⁻⁻⁹ மீட்டர். இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நானோ மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 9 அப்படின்னா நானோ அப்படின்னு அர்த்தம், சரியா? நானோ மீட்டர் அப்படிங்கிறது மிகச்சிறிய நீளங்களை அளக்க பயன்படக்கூடிய அலகு. ஒரு 3 அலகுகளை நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மைக்ரான், செல்லில் அளக்கிறதுக்கு, வைரஸ் அளப்பதற்கு, இது மாதிரியான சிறிய அளவுகளை அளக்க பயன்படக்கூடிய அலகுகள் மிக மிக முக்கியமானது. 10⁻⁻⁶ மீட்டர் என்பது மைக்ரான். 10⁻⁻⁹ என்பது நானோ மீட்டர். 10⁻⁻10 மீட்டர் என்பது ஆங்ஸ்ட்ராங். அதுக்கு பேர் ANGSTRONG, ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரை கண்டறியப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனிமங்கள் 118. 92 இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள், 26 ஆய்வக தயாரிப்பின் மூலம் கிடைக்கக்கூடியவை. இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் தாமிரம், இரும்பு, தங்கம் மற்றும் வெள்ளி, இது போன்றவையெல்லாம் இயற்கையில் கிடைக்கக்கூடியது. ஆய்வக தயாரிப்பில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெக்னீசியம், புரோமோதியம், நெப்டியூனியம், புளுட்டோனியம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஆய்வக தயாரிப்பில் நம்மளாவே தயாரித்து கொள்கிறோம். அணு அப்படிங்கிற பேர் கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. என்ன கிரேக்க சொல் அப்படின்னா அட்டாமஸ் அப்படிங்கிற அந்த சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. எப்படி டிப்பிக்கல், ஏடிப்பிக்கல், பொலிட்டிக்கல், ஏபொலிட்டிக்கல், செக்ஷுவல், ஏசெக்ஷுவல், சோசியல், ஏசோஷியல் அப்படிங்கிற முன்னாடி ஏ அப்படின்னு ப்ரிஃபிக்ஸ் போடும்போது நெகட்டிவாக மாறுதோ, அதே போல் டாமஸ் அப்படிங்கிற அந்த சொல் உடையக்கூடிய மிகச்சிறிய துகள் அப்படின்னு பொருள். அதை ஏடாமஸ் அப்படின்னு சொல்லும்போது உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் அப்படின்னு பொருள் வரும். அதன்படி இது அட்டாமஸ்னு மாறி பிற்காலத்தில் அது ஆட்டம்னு மாறிடுச்சு. அணுவை பற்றி முதலாக அறிவியல் பூர்வ கொள்கையை வெளியிட்டவர் ஜான் டால்டன். டால்டன் 1808ஆம் ஆண்டு, தாம்சன் 1904, ரூதர்போர்டு அப்படிங்கிறவர் 1911. டால்டனுடைய அணுக்கொள்கையின்படி அணு என்பது மிகச்சிறிய பிளக்க இயலாத துகள் என்பதாகும். அணுத்துகள் கோள வடிவமுடையது. ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும், அதாவது அளவு, வடிவம், நிறை மற்றும் இதர பண்புகள் ஒத்திருக்கின்றன. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் அவற்றின் அளவு, வடிவம், நிறை மற்றும் இதர பண்புகளில் வேறுபட்டிருக்கிறது. அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து சேர்ம மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் ஆகும் அப்படிங்கிறது தான் டால்டனுடைய அணுக்கொள்கை. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, பெரும்பாலான திரவங்கள் மற்றும் வாயுக்களுடைய பண்புகளை விவரிக்கிறது. வேதிச்சேர்க்கை விதி, பொருண்மை அழியா விதி இவற்றை விளக்குகிறது. தனிமங்களுடைய மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை எடுத்துரைக்கிறது. இதில் சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது இந்த டால்டன் அணுக்கொள்கையில். அணு என்பது பிளக்க முடியாத மிகச்சிறிய துகள் அப்படின்னு அவர் சொன்னது தவறாகிவிட்டது. பிற்காலத்தில் அது பிளக்கப்பட்டது. ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தான் ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணு நிறையை பெற்றுள்ளன, அதுக்கு பேர் ஐசோபார்கள் அப்படின்னு பேர். ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கக்கூடிய பொருட்கள் வெவ்வேறு பண்புகளை பெற்றிருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்கு கரி, நிலக்கரி, கிராஃபைட், வைரம், இந்த மூன்றுமே கார்பன் அணுக்களால் ஆனது. ஆனால் அவற்றினுடைய பண்புகள் வேறுபடுகிறது. நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்களுக்கு எந்தவித விளக்கமும் அவரால் அளிக்க முடியவில்லை. மின்னூட்டங்களை பற்றி விவாதிக்காத டால்டனுடைய அணுக்கொள்கையால் பருப்பொருளின் பல பண்புகளை விளக்க இயலவில்லை. இதையெல்லாம் ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இந்த கூற்று காரணத்தில்
இது மாதிரியான விஷயங்கள் நிறைய கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த சர் வில்லியம் குரூக் அப்படிங்கிறவர் ஒரு சோதனை செய்தார். 1878ஆம் ஆண்டு 2 உலோக மின்வாய்களுக்கு இடையே புலப்படக்கூடிய ஒளிக்கற்றை கதிர்கள் குரூக் கதிர்கள் அல்லது கேத்தோடு கதிர்கள் என்று பெயரிட்டார். இந்த குரூக் கதிர் குழாய் என்பது வாயு நிரப்பப்பட்ட 2 புறமும் மூடப்பட்ட ஒரு நீண்ட கண்ணாடி குழாயாகும். மின்கலனின் எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் எதிர்மின்வாய், அதாவது அது கேத்தோடு. நேர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் நேர்மின்வாய், ஆனோடு அப்படின்னு சொல்கிறோம். உள்ளிருக்கக்கூடிய காற்றினுடைய அழுத்தத்தை குறைக்க இறைப்பான் அப்படிங்கிற ஒரு கருவியை அதில் நம்ம பயன்படுத்தி அது உள்ளிருக்கக்கூடிய காற்றை நம்ம வெளியெடுத்துடுறோம். மின்சாரம் காற்றின் வழியாக பாயும் பொழுது, அதாவது குறைந்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய காற்றின் வழியாக பாயும் பொழுது வாயு மூலக்கூறுகளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறி அயனிகள் உருவாகும். இதுக்கு பேர் மின் இறக்கம் என்பார்கள். 10,000 வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட உயரழுத்த மின்சாரத்தை வளிமண்டல அழுத்தத்தில் காற்று நிரப்பப்பட்ட மின்னிறக்க குழாயில் செலுத்தும் பொழுது அங்கே மின்சாரம் பாயறதில்லை. ஏன்னா காற்று மின்சாரத்தை கடத்துவதில்லை. ஆனால் 0.001 மில்லிமீட்டர் அளவிலான குறைந்த வளிமண்டல அழுத்தத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் வாயுவின் வழியே அதே 10,000 வோல்ட் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது மின்னிறக்க குழாயின் மறுமுனையில் ஒளிர்தல் ஏற்படுகிறது. அந்த மறுமுனை அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மின்வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்கள். எதிர்மின்வாயிலிருந்து வெளிவரதுனால அது எதிர்மின்வாய் கதிர்கள் என்று அழைக்கப்பட்டது, அல்லது கேத்தோடு கதிர்கள் என்று அழைக்கப்பட்டது. இவை எலக்ட்ரான்கள் என பெயரிடப்பட்டன. இந்த கேத்தோடு கதிர்கள் எதிர்மின்முனையிலிருந்து நேர்மின்முனையை நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கும். இவை துகள்களால் உருவாக்கப்பட்டதால் நிறை மற்றும் இயக்க ஆற்றலை பெற்றிருக்கிறது. எதிர்மின் சுமையை பெற்றுள்ளதால் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விலக்கமடைகிறது. இவற்றுடைய பண்புகள் மின்னிறக்க குழாயில் நிரப்பப்படும் வாயுக்களை பொறுத்து மாறுபடுவது இல்லை. தொலைக்காட்சி பெட்டியில் கேத்தோடு கதிர்கள் மின்காந்த சுருள்களால் உருவாக்கப்படும் காந்தப்புலத்தால் விலகல் அடைந்து அதன் முகப்பு திரையில் வீழ்த்தப்பட்டு ஒளிப்படத்தை உருவாக்குகின்றன. இதை சிம்பிளாக நீங்கள் தொலைக்காட்சியை ஆஃப் பண்ண பிறகு, அதாவது பழைய தொலைக்காட்சி சொல்கிறேன், இப்போ இருக்கிறத எல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடியாகவும் எல்சிடியாகவும் மானிட்டர்ஸ் வருது. ஆனால் பழைய தொலைக்காட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய கொண்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் என்னது சிஆர்டி டியூப் அப்படின்னு சொல்கிறோம். கேத்தோடு ரேஸ் டியூப் அப்படின்னு சொல்கிறது, பிக்சர் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஆஃப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்ச புள்ளி நடு மையத்துக்கு சென்று ஆஃப் ஆகும். அதுக்கு பேர் தான் கேத்தோடு கதிர்கள். சர் ஜோசப் ஜேம்ஸ் தாம்சன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவராக கருதப்படுகிறார். இவர் ஒரு அணுவினை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டார். தாம்சன் மாதிரியானது ப்ளம் புட்டிங் அல்லது தர்பூசணி பழ மாதிரி என அழைக்கப்படுகிறது. தர்பூசணியுடைய சிவப்பு பகுதியை நேர்மின்னோட்டங்களாலான கோளமாகவும் அதில் பொதிந்துள்ள விதைகளை எதிர்மின்னூட்டங்கள் என்றும் கருதினார். எனவே அணு நடுநிலைத்தன்மை வாய்ந்தது என்று அவர் கூறினார். அணுவினுடைய வடிவமானது 10⁻⁻10 மீட்டர் ஆரமுடைய ஒரு கோளத்தை ஒத்துள்ளது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அணுவினுடைய நிறையானது அணு முழுவதும் சமமாக பரவி இருந்ததாக கருதப்பட்டது. எதிர்மின்னூட்டங்களை தாம்சன் எலக்ட்ரான்கள் என்று அழைத்தார். தாம்சன் அணு மாதிரியில் இருந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்களை பற்றி மட்டும்தான் விவரிக்கிறது, நியூட்ரான்களை பற்றி இது சொல்லலை. அணுவினுடைய நிறையானது அணு முழுவதும் சமமாக பரவி இருந்ததாக தவறாக கருதப்பட்டது. இது தாம்சன் அணுமதியினுடைய ப்ராப்ளம். அடுத்தது அவர் செஞ்ச மிகப்பெரிய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற துகள்களான எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன என்பதை சோதனை மூலம் நிரூபித்தார். இந்த கண்டுபிடிப்பிற்காக அவருக்கு 1906ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அடுத்து வந்த ரூதர்போர்டு மெல்லிய தங்கத்தட்டினை ஆல்ஃபா கதிர்களை கொண்டு மோதச் செய்யும் பொழுது அதிக திசைவேகம் கொண்ட பெரும்பான்மையான இக்கதிர்கள் எந்தவித தடையும் சந்திக்காமல் தகட்டினை ஊடுருவி செல்வதை கண்டறிந்தார். ஒரு சில ஆல்ஃபா கதிர்கள் தகட்டின் மீது மோதி பின்னோக்கி வருவதையும் கண்டறிந்தார். இதன் மூலம் அவர் கண்டறிந்தது என்ன அப்படின்னா, அதிக அளவிலான ஆல்ஃபா கதிர்கள் தகட்டை ஊடுருவி செல்கின்றன என்பதால் அணுவானது பெரும்பாலும் வெற்றிடத்தை தான் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். எந்த பகுதியிலிருந்து நேர்மின்னூட்டம் பெற்ற கதிர்கள் பின்னோக்கி வந்தனவோ அப்பகுதி முழுக்கவே நேர்மின் தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும். அதாவது ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ அந்த பகுதியில் மொத்தமாக நேர்மின்னோட்டம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு.
இன்னொன்று, அந்த அளவு வந்து வெற்றிடத்தை ஒப்பிடும் பொழுது மிகச் சிறியதாக இருக்கணும்னு அவர் கருதுகிறார். இக்கொள்கைக்காக அவருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படும். அவர் சொன்ன அணுக்கொள்கை என்ன அப்படின்னா, அணுவினுடைய மையத்தில் அணுக்கரு நேர்மின் தன்மை கொண்டது. அணுவின் பெரும்பான்மையான நிறை அதனுடைய மையத்தில் தான் அமைந்துள்ளது. எதிர் மின் தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் அந்த அணுக்கருவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் வருகின்றன அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய அணு மாதிரிக்கு ரூதர்போர்டுடைய அணுக்கொள்கை கிட்ட வந்துடுச்சு. அணுவின் அளவோடு ஒப்பிடும் பொழுது அணுக்கருவானது அளவில் மிக மிகச் சிறியதாகும் அப்படின்னு சொன்னார். இனி அணு துகள்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது எலக்ட்ரான்கள். எலக்ட்ரான்கள் என்பவை ஈ என்ற எழுத்தால் குறிக்கப்படும் எதிர் மின்னூட்டம் பெற்ற துகள்கள். ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் அணுக்கருவினை சுற்றி வருகிறது. புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் நிறையுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு எலக்ட்ரானுடைய நிறை புறக்கணிக்கத்தக்க அளவில் உள்ளது. ஒரு அணுவின் நிறையானது அணுக்கருவினுள் அமைந்துள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுடைய நிறையினை மட்டுமே சார்ந்திருக்கிறது. அணுக்கருவின் வெளியே காணப்படும் அனைத்து எலக்ட்ரான்களின் மொத்த எதிர்மின்னூட்டமானது அணுக்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டான்களின் மொத்த நேர்மின்னூட்டத்திற்கு சமம். இதனால் அணுக்கள் மின் நடு நிலைமையுடன் காணப்படுகின்றன. அடுத்தது புரோட்டான்கள். அணுக்கருவில் அமைந்துள்ள நேர்மின்னூட்டம் பெற்ற துகள்கள் புரோட்டான்கள் எனப்படும். இவை பெற்றுள்ள நேர்மின்னூட்டத்தினுடைய மதிப்பு சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர்மின்னூட்டத்தின் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். அதனால் அணுவானது நடுநிலைத்தன்மையுடன் இருக்கும். இந்த கருத்தினால் எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால புரோட்டான்கள் இருக்கும் அப்படின்னு கருதியவர் கோல்டுஸ்டீன். அதனால் புரோட்டானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா கோல்டுஸ்டீன் தான். நேர்மின்வாய் கதிர்களுக்கு ஆனோடு கதிர்கள் என்று பெயர். இவை கால்வாய் கதிர்கள் எனவும் அழைக்கப்படும். இவை நேர்மின்னூட்டம் கொண்ட தோள்களால் ஆனவை. கேத்தோடு கதிர் குழாயில் கண்ணுக்கு புலப்படாத கதிர்கள் ஒரு திரையில் விழும் பொழுது கண்ணுக்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. அதுக்கு காரணம் அந்த ஸ்க்ரீனில் அந்த திரையில் பூசப்பட்ட வேதிப்பொருள் என்ன அப்படின்னா துத்தநாக சல்ஃபைடு. அடுத்தது நியூட்ரான்கள். நியூட்ரான்களை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஷாட்விக் அப்படிங்கிறவர். எந்தவித மின்சுமையும் கிடையாது. புரோட்டான் போல ப்ளஸ் ஆகவோ எலக்ட்ரான் போல மைனஸ் ஆகவோ இது இல்லை. எந்தவித மின்சுமையும் இல்லை. ஹைட்ரஜன், அதாவது புரோட்டியம் அப்படிங்கிறது அதோட ஐசோட்டோப்பு. அது தவிர அனைத்து அணுக்களினுடைய கருவிலும் நியூட்ரான்கள் காணப்படும். இவைகளுக்கு நியூக்ளியான்கள் என்று பெயர் உண்டு. எதுக்கு? புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் சேர்த்து நியூக்ளியான்கள் அப்படின்னுங்கிற பேர் உண்டு. ஏன்னா உட்கருவை நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு அழைக்கிறோம். அணுவில் நியூட்ரான்களுடைய அமைவிடத்தை பற்றி கூறியவர் ரூதர்ஃபோர்டு. இப்போ இதில் ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறவர் எல்லாத்தையும் விளக்குவாரானே தவிர அவர் எதையும் கண்டுபிடிக்கலை. அப்போது இந்த கண்டுபிடிப்பவருடைய பட்டியல் இப்போ கொடுக்குறேன், நல்ல நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். முதலாக புரோட்டானை பற்றி கூறியவர் கோல்டுஸ்டீன். ஜே தாம்சன் என்பவர் எலக்ட்ரானை கண்டுபிடித்தார். சாட்விக் என்பவர் நியூட்ரானை கண்டுபிடித்தார். இந்த மூன்று தான். இதில் வடிவமைப்பு செய்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூதர்ஃபோர்டு வடிவமைப்பு செய்தார், நீல்ஸ் போரும் வடிவமைப்பு செய்தார். இதில் எங்கடா நீல்ஸ் போர் வரவே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். நீல்ஸ் போர் என்பவர் இப்போ இருக்கக்கூடிய அந்த அணுவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெளி வட்டங்களை பற்றி சொன்னவர் நீல்ஸ் போர். சரியா? அதனால் ரூதர்ஃபோர்டு அப்படிங்கிறவர் புரோட்டானை கண்டுபிடித்தவர் அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு. அவர் புரோட்டானை கண்டுபிடிக்கவில்லை, புரோட்டானை நிரூபித்தவர். புரோட்டான் நடுவில் உள்ளது என நிரூபித்தவர் ரூதர்ஃபோர்டு. ஆனால் புரோட்டானை கண்டுபிடித்தவர் கோல்டுஸ்டீன். ஏன்னா அவர் தான் மூத்தவர். அதுக்கு அடுத்தது ஜே தாம்சன். கோல்டுஸ்டீன் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஜே தாம்சன், அப்புறம் ரூதர்ஃபோர்டு, அப்புறம் நீல்ஸ் போர், கடைசியாக தான் சாட்விக். இப்போ நியூட்ரானுடைய பண்புகள் என்ன இருக்குது? நியூட்ரான் மின் சுமையற்ற துகள், மின் நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. இதனுடைய நிறை புரோட்டானினுடைய நிறைக்கு சமம். ஒரு தனிமத்தை பற்றி நாம் குறிப்பிடும் பொழுது அணு எண் வைத்து தான் குறிப்பிடுறோம். அதன்படி ஒரு அணுவினுடைய அணு எண் என்பது உட்கருவின் உள்ள புரோட்டான்களுடைய எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. ஆனால் பொதுவாக நம்ம புரோட்டான்களுடைய எண்ணிக்கையை சொல்லிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு அணுவினுடைய உட்கருவிலுள் ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் இருந்தால் அது அணு எண் 1, அது ஹைட்ரஜன். ஒரு அணுவினுடைய உட்கருவினுள் 8 புரோட்டான்கள் இருந்தால் அது ஆக்சிஜன். அப்போ அணு எண் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம். அணு எண் என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை. இப்போ நிறையன் என்றால் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை தான் நிறையன். அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லலாமா? இப்போ 8 இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம், அந்த நியூட்ரானுடைய எண்ணிக்கை ஈக்குவல் டு புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 8 8 16. அப்போது ஆக்சிஜனுடைய நிறை 16 அப்படின்னு சொல்லிடலாமா?
இதுதான் நிறை எண். தனிம வரிசை அட்டவணையில் 1லிருந்து 118 தனிமங்கள் இருப்பது இந்த வரிசையில் தான். அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையை பொறுத்து நம்ம வரிசையை அடுக்கி வச்சுருக்கிறோம். 1 அப்படின்னா ஹைட்ரஜன், அப்போ அதில் ஒரு புரோட்டான் மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். 2னா ஹீலியம், ஹீலியத்தில் 2 புரோட்டான்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது ஐசோடோப்புகள். ஐசோ அப்படின்னா ஒத்த அப்படின்னு அர்த்தம், ஒரே மாதிரியான அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் ஐசோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரே அணு எண்ணை கொண்டிருக்கும், ஆனால் வெவ்வேறு நிறை எண்ணை கொண்டிருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? புரோட்டான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, நியூட்ரானுடைய எண்ணிக்கை மட்டும் வேறுபடுதுன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டுக்கு ஹைட்ரஜனை சொல்லலாம். ஹைட்ரஜனில் 3 வகையான ஐசோடோப்புகள் இருக்குது. ஒன்று வந்து புரோட்டியம். இந்த புரோட்டியத்தில் நியூட்ரான் கிடையாது, அப்போது ஒரே ஒரு புரோட்டான் மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். டியூட்ரியம், இதில் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும், இது டியூட்ரியம். ட்ரிட்ரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும், இது வந்து ட்ரிட்ரியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி 3 வகையான ஐசோடோப்புகள் ஹைட்ரஜனில் இருக்கிறது. அடுத்தது ஐசோபார்கள். ஒரே நிறையன் வெவ்வேறு அணு எண்களையும் கொண்ட அணுக்கள் ஐசோபார்கள். அப்போ என்ன அர்த்தம்? புரோட்டான்களின் எண்ணிக்கை வேறு வேறாக இருப்பினும் நியூட்ரான்கள் அதற்கு தகுந்தவாறு எண்ணிக்கையை கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ கால்சியத்தை எடுத்துக்குவோம். கால்சியத்தினுடைய அணு எண் 20, ஆர்கானுடைய அணு எண் 18, ஆனால் நிறையன் 2க்கும் 40. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ கால்சியத்தில் 20 நியூட்ரான் இருக்குது, ஆனால் ஆர்கானில் 22 நியூட்ரான் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டும் பொழுது 2லையும் 40 வந்துடும். ஸோ நிறையன் ஒன்றாகவும் அணு எண்கள் வெவ்வேறாகவும் கொண்ட அணுக்களாக இருக்கும். அதுதான் ஐசோபார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இணைத்திறன். ஒரு அணுவானது பிற அணுவுடன் இணையக்கூடிய திறனே இணைத்திறன் எனப்படும். இங்கிலீஷில் வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அணு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைத்து வைத்திருக்க இயலும் என்பதனை கொண்டு அளவிடப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நம்ம நீர் மூலக்கூறு எடுத்துக்கலாம். ஒரு ஆக்சிஜன் அணு 2 ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்து ஒரு நீர் மூலக்கூறினை உருவாக்குகிறது. அப்போ என்ன மீனிங்? ஆக்சிஜனுக்கு 2 கை இருக்குது, ஒவ்வொரு கையிலையும் ஒரு ஹைட்ரஜனை பிடித்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது H2O அப்படின்னு எழுதுறதுல எங்கங்க சார் ஓ வந்து 2 அப்படின்னே மென்ஷன் ஆகலையே அப்படின்னா, அந்த ஓக்கான பேலன்ஸி தான் ஆப்போசிட்ஸை அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜனுக்கு கீழே எழுதியிருப்பாங்க. அப்போது H2 அப்படின்னா 2 ஹைட்ரஜனை ஒரு ஆக்சிஜன் பிடித்து வைத்திருக்கிறது அப்படின்னா ஆக்சிஜனுக்கு எத்தனை கை இருக்கிறது? 2 கைகள் இருக்கின்றன. அதுதான் அதனுடைய இணைதிறன். HCl எனும் மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை எடுத்துக்கொள்வோம். ஹைட்ரஜன், குளோரின் 2க்குமே ஒவ்வொரு கை தான் இருக்குது, அது ஒன்றை ஒன்று பற்றி கொள்கிறது. அப்போது ஹைட்ரஜனுக்கு 1, குளோரினுக்கு 1. அப்போது குளோரினுடைய இணைதிறன் எத்தனை? 1 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு மூலக்கூறு கூட எத்தனை ஹைட்ரஜன் இருக்கிறது என்பதை கொண்டு நாம் அளவிடக்கூடிய முறை ஒன்று உள்ளது. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறதா இருந்தால் Al2O3. ஏன் இதை வந்து இவ்வளோ விரிவாக எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்து அதில் அலுமினியத்தின் இணைதிறன் என்ன அப்படின்னு கேட்கலாம். Al2O3 அப்படின்னு கொடுத்து அலுமினியத்தின் இணைதிறன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஓ பக்கம் என்ன நம்பர் இருக்கிறதோ அதுதான் அலுமினியத்தோடது, அலுமினியத்துக்கு பக்கம் என்ன நம்பர் இருக்கிறதோ அதுதான் ஓவோடது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஏஎலுக்கு அலுமினியத்துக்கு இணைதிறன் 3, ஆக்சிஜனுக்கு இணைதிறன் 2. அப்போது உண்மையிலே இணைதிறன் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதை ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது எலக்ட்ரான் கூடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் கூடுகளில் கடைசி கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை தான் இணைதிறன். அதனாலேயே இந்த கடைசி கூடு இணைதிறன் கூடு என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாகவே அனைத்து அணுக்களும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற விரும்பும். அந்த நிலையை அடைவதற்கு அந்த கடைசி கூட்டில் 2 அல்லது 8 எலக்ட்ரான்களை அது பெற்றிருக்க வேண்டும். 2 எலக்ட்ரான்களையோ 8 எலக்ட்ரான்களையோ பெற்றுவிட்டால் அந்த தனிமத்திற்கு இணைதிறன் 0, வேறு எதோடையும் அது இணையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றுள்ள ஒரு சில தனிமங்களுக்கு மந்த வாயுக்கள் அப்படின்னு பேர். எடுத்துக்காட்டாக ஹீலியத்தை எடுத்துக்கலாம். அது தனது இணைதிறன் கூட்டில் 2 எலக்ட்ரான்கள் தான் பெற்றிருக்கிறது. அதனால் அது எதோடையும் இணைவதில்லை, வேதி வினைகளில் ஈடுபடுவதில்லை. அப்போ அதுக்கு பேர் மந்த வாயுன்னு பேர். ஹீலியம், கிரிப்டான், ஆர்கான், செனான், நியான் இது எல்லாமே மந்த வாயுக்கள் வரிசையில் வருது. இதனுடைய கடைசி கூட்டில் 8 எலக்ட்ரான்கள் காணப்படும்.
இப்போது ஒரு தனிமம் தனது கடைசி கூட்டில் ஒரு எலக்ட்ரானை கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கிட்டா, அந்த ஒரு எலக்ட்ரானை இழந்தாவது நிலைப்புத்தன்மைக்கு செல்ல முயற்சிக்கும். சப்போஸ் கடைசி கூட்டில் 7 எலக்ட்ரான்கள் இருப்பதாக கொண்டால், இங்கிருந்தாவது அந்த ஒரு எலக்ட்ரானை வாங்கியாவது நிலைப்புத்தன்மையை அடைய முயற்சிக்கும். இப்படி ஒரு வேதிவினையின் போது நிலைப்புத்தன்மையை அடைவதற்காக அந்த அணுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட அல்லது பகிர்ந்து கொள்ளப்பட்ட எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை தான் அந்த அணுவினுடைய இணைதிறன் என அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிளுக்கு சில தனிமங்களை பார்க்கலாம். ஹைட்ரஜன், சோடியம், குளோரின் இந்த மூணும் ஒற்றை இணைதிறன் தனிமங்கள். ஆக்சிஜன், கால்சியம், மெக்னீசியம் இவையெல்லாம் இரட்டை இணைதிறன் தனிமங்கள். கார்பனானது 4 இணைதிறன் கொண்டது. நைட்ரஜன், அலுமினியம் 1 இருக்கலாம், இல்லைனா 3ஆக இருக்கலாம். இரும்பு 2, 3 அப்படின்னு 2 வகையான இணைதிறனை கொண்டுள்ளது. தாமிரமும் 1, 2 அப்படின்னு இணைதிறன்களை மாறுபடும் இணைதிறன்களை பெற்றுள்ள தனிமங்களாக நைட்ரஜன், அலுமினியம், இரும்பு, தாமிரம் உள்ளது. இணைதிறனில் 2 வகை இருக்குது. ஒன்று நேர்மறை இணைதிறன், இன்னொன்று எதிர்மறை இணைதிறன். நேர்மறை இணைதிறன் அப்படின்னு சொல்லக்கூடியது சோடியம் அணுவானது வேதிவினையின் போது தனது இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமையை பெறும். அப்போது நேர்மறை இணைதிறன். இப்போ அதே இது குளோரின் சோடியம் இழந்த அந்த ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு எதிர்மறை அணுவாக மாறும். அப்போது சோடியம் ப்ளஸ் ஆயிடுச்சு, குளோரின் மைனஸ் ஆயிடுச்சு, ரெண்டும் சேர்ந்துருது. NaCl அப்படிங்கிற ஒரு சேர்மம் நமக்கு கிடைக்கிது. அதுதான் சாதாரண உப்பு. மாறும் இணைதிறன் கொண்ட தனிமங்களில் முக்கியமாக தாமிரத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதில் 2 வகையான சேர்மங்களை உருவாக்கும். ஒன்று குப்ரஸ் ஆக்சைடு, இன்னொன்று குப்ரிக் ஆக்சைடு. இந்த குப்ரஸ் ஆக்சைடில் ஒரு தாமிரத்தினுடைய இணைதிறன் 1, குப்ரிக் ஆக்சைடில் தாமிரத்தின் இணைதிறன் 2. இதை பேரிடும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். குறைந்த இணைதிறன் கொண்ட உலோகச் சேர்மத்திற்கு பேரிடும்போது உலோகத்தின் பேருடன் அஸ் சேர்க்க வேண்டும். அதனால தான் குப்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதிக இணைதிறன் கொண்ட உலோகச் சேர்மத்துக்கு பேரிடும் பொழுது உலோகத்தின் பேருடன் இக்கு இணைக்க வேண்டும், IC அப்படிங்கிறத இணைப்பாங்க. அப்போ குப்ரிக் அப்படின்னு கிடைக்கிது. பொதுவாக அணுக்களில் எலக்ட்ரானும் புரோட்டானும் ஒரே எண்ணிக்கையில் இருக்கும். இப்போது ஒரு அணு எலக்ட்ரானை இழந்து விட்டது அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னால் மைனஸாக மாறிடுது. அப்போது Na ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் Cl மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அயனிகள் அப்படின்னு அழைக்கப்படும். அது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நேர அயனி, மைனஸாக இருந்துச்சுன்னா எதிர் அயனி. இப்போ ஒரு வேதிச் சேர்மங்களுக்கு எப்படி பெயரிடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். உலோகம் மற்றும் அலோகம் ஆகிய இரண்டையும் கலந்து ஒரு சேர்மம் உருவாகுது அப்படின்னா உலோகத்தின் பெயரை முதலிலும் அலோகத்தின் பெயரை 2ஆவதாகவும் எழுத வேண்டும். அலோகத்தின் பெயரோட ஐடு அப்படிங்கிற ஒரு பின்னொட்டை சேர்த்து எழுத வேண்டும், சஃபிக்ஸ் சேர்த்து எழுத வேண்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு NaCl, சோடியம் அப்படிங்கிறது ஒரு உலோகம், குளோரின் அப்படிங்கிறது அலோகம். அப்போது சோடியம் அப்படிங்கிறத எழுதிட்டு அப்புறமா குளோரின் கூட ஐடு சேர்த்து குளோரைடு அப்படின்னு போடுறோம். அப்போ சோடியம் குளோரைடு அப்படின்னு வருது. சில்வர் புரோமைடு அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்படி எழுதும்போது உலோகம் அலோகத்தோடு சேர்ந்து ஆக்சிஜன் இருந்தால் ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஏட் எனவும், ATE அதை சேர்த்தும், ஆக்சிஜனுடைய அளவு குறைவாக இருந்தால் ஐட் எனவும் அந்த சஃபிக்ஸ் எழுத வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு சோடியம் சல்ஃபேட்டு, சோடியம் நைட்ரைட்டு இப்படி எழுத வேண்டும். இப்போ 2 அலோகங்களை சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா அலோகங்களுடைய பேருக்கு முன்னொட்டாக மோனோ அப்படின்னா 1, டை அப்படின்னா 2, ட்ரைனா 3, டெட்ரானா 4, பெண்டானா 5 இந்த மாதிரி சேர்த்து எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு SO2 அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, N2O5 அப்படின்னா டை நைட்ரஜன் பென்ட் ஆக்சைடு அப்படின்னு எழுதுகிறோம். ஒரு சமன் செய்யப்பட்ட சமன்பாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னெல்லாம் அப்படின்னா வினைபடு பொருட்கள் மற்றும் வினை விளைபொருட்களினுடைய இயற்பியல் நிலைமை, அதாவது திட திரவ வாயு நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். வெப்பநிலை மாற்றங்கள், வெப்பம் உமிழப்படுகிறதா அல்லது உட்கவரப்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். வேதிவினை நிகழக்கூடிய சூழல்கள், வெப்பநிலை கொடுக்குறோமா, அழுத்தம் கொடுக்குறோமா, குளிர வைக்கிறோமா, வினையூக்கி பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். வினை படுபொருட்கள் மற்றும் வினை விளைபொருட்களினுடைய செறிவு, நீர்த்த அமிலமா அடர் அமிலமா அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். வேதிவினையினுடைய வேகத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். வேதிச்சேர்க்கை சில விதிகளுக்கு உட்பட்டே நடக்கிறது. பொருண்மை அழியா விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, லூசாக்கினுடைய பரும இணைப்பு விதி. பொருண்மை அழியா விதி
நிறை அழிவின்மை விதின்னு அழைக்கப்படும் 1774ஆம் ஆண்டு லவாய்சியர் என்பவர் இதை உருவாக்கினார். இவர் நவீன வேதியியலின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். ஒரு வேதிவினை நிகழும் பொழுது உருவாகும் வினை விளை பொருட்களினுடைய மொத்த நிறையானது வினை படுபொருட்களினுடைய மொத்த நிறைக்கு சமம். எவ்வளவு வினை படுபொருட்கள் ஆகிறதோ அவ்வளவு வினை விளைபொருட்கள் கிடைக்கும் என்பதுதான் இந்த வரையறையினுடைய கருத்து. மேலும் ஒரு வேதிவினையின் மூலம் நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அடுத்தது மாறா விகித விதி 1779இல் ஜோசப் ஃப்ரௌஸ்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடித்தது. ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து தூய சேர்மத்தை உருவாக்குகின்றன. நீரின் பல்வேறு மூலங்களான மழை, கிணறு, கடல், ஆறு இவற்றிலிருந்து பெறப்படும் நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனுடைய நிறை விகிதம் எப்பொழுதும் 1:8 இருக்கும். இத்துடன் இந்த பாடம் நிறைவுறுகிறது.